ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம ஆதிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மட்டன் எலும்பு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் அது கூட 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது கூட நான் ஒரு 4-5 குருமிளகும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1/4 கிலோ மட்டன் எலும்பு கறி ஆட் பண்ணுறேன். இது 3 to 4 மினிட்ஸ் எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி 4ஆக கீறி விட்டுக்கோங்க. இதோட சாறை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சிட்டு தக்காளியை அதுக்குள்ளேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில்ஸ் விடுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் காரம் சேர்த்துக்குவீங்கன்னா இது கூட இன்னும் ஒரு 2-3 மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 50-60 சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் ஆகுற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது நான் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கரிஞ்சிராமல் வறுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் நல்லா ஒரு 4-5 நிமிஷத்தை வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இது ஒரு 10-15 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 6 விசில் வந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் எலும்பு கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு இது ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ குழம்பு நல்லா வாசனையா இருக்கு. மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இந்த குழம்பு நம்ம ஒயிட் ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிடலாம். பிரியாணி கூடயும் நல்லா இருக்கும். அது போக இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் செஞ்சிங்கனாலும் இந்த குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க.
அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.